Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. ஏன்னா தமிழக அரசு ஒரு குழு ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் அதில் நம்பகத்தன்மை இல்லாமல் போகுது. ஏன்னா விமர்சனமே தமிழக அரசு மேலே தான். சிபிஐ உண்மையை கொண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சிருக்கலாம். நம்மளும் அதே பார்வையில் பார்க்கும்பொழுது சிபிஐ விசாரிக்கும் பொழுது எந்த ஒரு சார்பும் இல்லாமல் உண்மையை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் அதற்கு முட்டுக்கட்டையாக பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா உதாரணத்துக்கு இப்போ இந்த விசாரணைக்கு ஏற்கனவே ஆதாரங்களை சேகரிச்சுட்டாங்கிறாங்க. விஜய் அவர்கள் முடிவெடுக்க கொஞ்சம் தடுமாறாரு அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்கு. நிதானமும் தெளிவும் தேவைதான், ஆனால் பொறுமையும் ஒரு அளவுக்கு தான். ரொம்ப பொறுமையாக இருந்தால் அரசியலில் ஈடுபட முடியாது. ஏன்னா ஆளுமை அப்படிங்கிறது அந்த டிசிஷன் மேக்கிங் தான். சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கிறதுல தான் நீங்க சரியான ஆளுமையா இருக்க முடியாது. ஒரு சிபிஐயோ இல்லை ஒரு தனிப்பட்ட குழு அமைச்சாலோ நம்ம அது விசாரணை கொஞ்சம் தாமதமாக போகும். ஏன்னா அது ஆழமான விசாரணைகள் தேவை. இன்னொன்று இந்த வழக்கை கையளிக்கவே நாட்கள் ஆகுது, கிட்டத்தட்ட 16 நாள் ஆகுது. அப்படிங்கிறப்ப இதில் எவ்வளவோ ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கும். அது முக்கியமான சில சதிகள் நடந்திருந்தாலும் கூட அவர்கள் தலைவர் இருப்பாங்க. அதுக்கு அவர் படத்திலே ஒரு டைலாக் வரும். எதிர்கட்சியினர் சொல்லுவாங்க, எங்கள் தலைமை முகம் ஒரு பிராண்டு, அதை வச்சு நாங்கள் அரசியல் பண்ணுவோம் அப்படிம்பாங்க. அது இவருங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்கள் தலைவர் தான் எங்கள் பிராண்டு, இன்னும் சின்ன என்னன்னு தெரியாது, தாவேக்கான்னு எல்லாம் சொல்றாங்க. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக வலதுசாரி ஆதரவாளராக இருக்கக்கூடிய ரஞ்சித் குமார் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கங்க. தாவேக்காவினுடைய தொடரப்பட்ட வழக்கினுடைய உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு சிபிஐ விசாரணை இருக்கணும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் உறுதி செஞ்சிருச்சு. உறுதி செய்து அதற்கான ஒரு கமிஷனாக அமைச்சாச்சு. ஒரு முன்னாள் ஒரு நீதிபதி தலைமையில அமைச்சாச்சு. தாவேக்கா தரப்பு ஒரு 16-17 நாளுக்கு மேலே எந்த செயல்பாடும் இல்லாமல் கட்சி இருந்துச்சு. விஜய் ஒரு 2 இடங்களில் வீடியோ மூலியமாக பேசியது மட்டும்தான். எந்த ப்ரெஸ் மீட்டையும் அவர் சந்திக்கவே இல்லை. இந்த வழக்கிற்கு பின்னால் ஆதவர்ஜுனாவும் வெளியில் ப்ரெஸ் மீட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ புஷியானந்த் கூட அவரை சந்தித்து பேசியதாக தகவலாம் வெளிவருகின்றன. இந்த வழக்கு எந்த விதமான மாற்றத்தை அந்த கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களுக்கான பாதிப்பு எந்த அளவுக்கு உண்மைகள் வெளிவரும்னு நினைக்கிறேன்? நிச்சயமா சிபிஐக்கு போயிருக்கிறது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமா பார்க்கலாம். ஏன்னா தமிழக அரசு ஒரு குழு ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் அதில் நம்பகத்தன்மை இல்லாமல் போகுது. ஏன்னா விமர்சனமே தமிழக அரசு மேலதான். ஏன்னா அவர்கள் தான் இதை சதி செஞ்சிருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பும் பொழுது அவர்களே குற்றம் யார் மேல சாட்டப்பட்டதோ அவங்களே விசாரிக்கிறேன்னு சொன்னா அதுல நியாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்ப பார்த்தோம், அஜித்குமார் அவர்கள் வழக்கு, காவலாளி அஜித்குமார் அவர்கள் அடித்துக் கொல்லப்பட்டார். அந்த வழக்கு உடனே சிபிஐ கொடுத்தாங்க. அப்ப திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களே வேங்கவேலுக்கு கூட மாநில அரசு மேல நம்பிக்கை இல்ல, காவல்துறை மேல நம்பிக்கை இல்லைன்னு அனந்த் திருமாவர்கள் என்ன சொன்னாங்கன்னா சிபிஐ விசாரணை வேணும்னாரு. அப்ப திமுகவோட தோழமை கட்சிகளுமே சிபிஐ நம்புறாங்க. சிபிஐ மத்திய அரசு கட்டுப்பாட்டுல பாஜக கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொன்னாலுமே கூட திமுகவும் அதை நம்புது, திமுகவோட கூட்டணி கட்சிகள் நம்புறாங்க. அப்படிங்கிறப்ப அப்ப யதார்த்தமா பாமர மக்களுமே சிபிஐ உண்மையை கொண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சிருக்கலாம். நம்மளும் அதே பார்வையில பார்க்கும்பொழுது சிபிஐ விசாரிக்கும் பொழுது எந்த ஒரு சார்பும் இல்லாம உண்மையை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கலாம். ஆனா அதற்கு முட்டுக்கட்டையாக பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா உதாரணத்துக்கு இப்ப இந்த விசாரணைக்கு ஏற்கனவே ஆதாரங்களை சேகரிச்சுட்டாங்கிறாங்க. அவசரமா தனிநபர் விசாரணை குழு அமைச்சாங்க. இவர்கள் ஆதாரங்களை சேகரிக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல கூட பிரச்சனை. 2 மணி நேரத்துக்குள்ள 41 2 டேபிள் தான் இருந்துச்சுங்கிறாங்க. இதெல்லாமே ரொம்ப வேகமாவே நடைபெற்ற சந்தேகத்தை எழுப்புது. ஏன்னா நமக்கு நீங்க சொன்ன மாதிரி அதுதான் இன்னும் சந்தேகத்தை வலுவாக்குச்சு. அது விபத்துங்கிறது எதிர்பாராதது. சொன்ன மாதிரி பல மாவட்டங்கள்ல நடக்கல, இங்க மட்டும் நடக்குது அப்படிங்கிறது திட்டமிட்ட சதியா இல்ல விபத்தாங்கிறப்ப விபத்தாவும் இருக்கலாம், சதியாவும் இருக்கலாம். ஆனா அது சதிங்கிற சந்தேகத்தை அழுத்தமா கொடுக்க காரணம் இவர்களோட ஆர்வம் தான். அதாவது வேகம். துபாயில இருந்து பறந்து வராரு முதலமைச்சர், மறுநாள் காலையில உதயநிதி அவர்கள் பயணத்தை ரத்து செய்து திரும்ப வருகிறார். அதை தெரியப்படுத்தி போறாரு. துபாய்க்கு தனிப்பட்ட முறையில போறாரு. அந்த பயணத்தை வெளிப்படையா தெரிய வைக்கிறார். ஏன்னா அவர் நினைச்சிருந்தா தனிப்பட்ட பயணம் அதை சொல்லாமலே ஒரு பாட்டு போயிருக்கலாம். அதை வெளிப்படுத்தி நாங்க துபாய் போறோம், இன்ப சுற்றுலா போறேங்கிறத காட்டிட்டு அதை கூட நான் விட்டுட்டு நான் மக்களுக்காக வரேங்கிற அந்த ப்ரொமோஷனை முன்னாடியே தயார் பண்றாங்க. முதலமைச்சரும் பார்த்தோம்னா பல வேங்க வேலைகளும் போகவே இல்லை. கள்ளச்சாராயத்துல செத்தவங்களுக்கும் போகல. இந்த மாதிரி பல விஷயங்களே ஒரு இன்னும் போகவே இல்லை. ஆனா இந்த விஷயத்துக்கு உடனே வராரு, ஓடி வராரு. மக்களை பார்த்து அவரு பொங்கி எழறாரு. அப்புறம் அமைச்சர்கள் எல்லாம் கண்ணீர் சிந்துறாங்க. இதுல இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, நம்ம கவனிக்க வேண்டியது, அண்ணா அன்பில் மகேஷ் அவர்கள் மக்கள் மேல அன்பை பொழிஞ்சிட்டார். ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த பகுதி எம்எல்ஏ, அந்த பகுதியில் அமைச்சராக இருந்தவர். அதனால மக்களுக்காக குரல் கொடுத்தாரு. சரி, ஓகே, அதெல்லாம் கூட ஏத்துக்கலாம். ஆனா அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள் கரூருக்கு பொறுப்பு அமைச்சராக இருந்தார். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லாதப்ப
பொறுப்பு அமைச்சராக இருந்தார். ஆனால் அவர் வரவே இல்லை. அந்த சந்தேகம் வேற எழுது, ஏன் அவர் வரல எதனால அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்ப வேண்டியதா இருக்கு. எல்லாரும் வந்தாங்க, முதலமைச்சர் வந்துட்டாரு, துணை முதலமைச்சர் வந்துட்டாரு, ஒட்டுமொத்த அமைச்சர் பக்கத்துல இருக்க எல்லா அமைச்சரும் வந்தாங்க, இவர் வரல அப்படிங்கிற சந்தேகமும் எழுந்து அந்த கேள்வியும் கேட்கறாங்க. அப்போ கரூர் மக்கள் மேல அவருக்கு கோவமா? ஏன்னா இவர்கள் எல்லாம் வந்தது அக்கறையின் பால்னா இவர் வராததுக்கு என்ன காரணம்? கரூர் மக்களுக்கு இவர் என்ன ஒரு ஓரவஞ்சனை, ஐயா வரல அப்படிங்கிற அந்த சந்தேகத்தையும் நம்ம எழுப்ப வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு சந்தேகங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ சிபிஐ விசாரிச்சாதான் உண்மை வெளியே வரும். தாவேகாவோட தரப்புல வந்துட்டு ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒரு விஜய் இருக்காரு. சினிமாவில் ஒரு ஹீரோவாக பார்த்து இருந்த ஒரு நடிகர் இன்னைக்கு அரசியலில் வரும் பொழுது சினிமாவில் நடந்திருக்கிற மாதிரியே விஜய் உடனே மக்களுக்காக வருவார், ஓடோடி வருவார், குதித்து வருவார்லாம் மக்களை எதிர்பார்க்கக்கூடிய சொல்ல தன்னுடைய கட்சிக்காரர்கள் இறந்த அந்த 46 பேரும் வெளியில் உள்ளவங்களுடைய மேக்சிமம் எல்லாருமே அவருடைய கட்சியை சேர்ந்த குடும்பங்கள்ங்கிறப்ப காவல்துறை தடுத்திருந்தாலும் விஜய் ஸ்பாட்டுக்கு போறதெல்லாம் என்ன தடங்கள் இருந்திருக்க போகுது? இல்லை தலைவராக விஜய் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்கணும். சரி, தலைவர் போகல, அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரோ இல்லை மற்ற நிர்வாகிகளோ யாராச்சும் போயிருக்கணும். யாருமே ஸ்பாட்டுக்கு போகாமல் எல்லாருமே தலைமறைவுனா அப்போ இந்திய அரசியலில் இப்படி ஒரு அரசியல் இயக்கம் இப்படி தலைமுறைவாகி இருக்குமா அப்படிங்கிறது வந்துன்னா அவர் மேலே இருந்த ஒரு மதிப்பை வந்து குறைச்சிருச்சுங்கிறத பார்க்குறீங்களா? நிச்சயமா இது வந்து ஒரு சின்ன பின்னடைவு தான். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து விமர்சனங்களை சேகரித்து அதுக்கு ஒட்டுமொத்தமாக பதில் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா நாம பார்த்தோம் ஒவ்வொரு தடவையுமே அவர் மேலே பல விமர்சனங்கள் வரும். ஏன்னா அவர் கட்சி தொடங்க போறாரா தொடங்க மாட்டாரு அப்படிங்கிற விமர்சனம் வந்துச்சு. ரஜினி அவர்கள் மேல இந்த விமர்சனம் தான். ரஜினி அவர்களை பார்த்து இவரை பின்னாடி வரும்பொழுது கட்சி தொடங்குறேன்னு சொல்லிட்டு அவர் பின்வாங்கிட்டு போனார். அதே மாதிரி இவரும் பின்வாங்கிடுவார்னு நினைச்சாங்க. ஆனா ஒவ்வொரு தாட்டியும் அவர் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கார். இதற்கும் பதிலடி கொடுத்தாருன்னா அவர்களோட தொண்டர்களோ ரசிகர்களோ ஏத்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமா இருக்கும். ஆனா இன்னைக்கு அது ஒரு பின்னடைவா தான் இருக்குது. அதாவது புலி பதுங்கிறது பாயறதுக்கு தான் அப்படிங்கிறதா இல்ல பதுங்கிருச்சா ஒரேடியா பதுங்கிருச்சாங்கிறது இனி பின்வரும் காலங்களில் அவர் வரக்கூடிய செயல்பாடை பொறுத்தும் அவர் மக்கள் எப்படி சந்திக்க போறாருங்கிறத பொறுத்தான். ஆனா நிச்சயமா ஒரு பின்னடைவு. இதுல திமுக வெற்றி பெற்றது. இன்னொன்னு இப்ப நம்ம பார்த்தோம்னா விஜய் தரப்பு அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா சதின்னு சொல்றாங்க. அரசியல் காலத்துல எல்லாமே தான் இருக்கும். சதி, சூழ்ச்சி, வஞ்சகம், நயவஞ்சகம் எல்லாமே இருக்கதான் செய்யும். அதையெல்லாம் எதிர்கொண்டு வந்தாதான் அரசியல் நம்ம வெற்றி பெற முடியும். ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து நீங்க ஆளுங்கட்சியை எதிர்த்து விமர்சனம் பண்ண முடியே உங்களால சமாளிக்க முடியலன்னா நீங்க ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே விமர்சனம் பண்ணுவாங்க. அது தாக்குதல் இன்னும் நேரடியா இருக்கும். மக்களும் உங்களுக்கு எதிராக இருப்பாங்க. அப்ப எப்படி நீங்க சமாளிக்க போறீங்கிற அந்த கேள்வி இருக்கும். சோ இது ஒரு சின்ன பின்னடைவா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு இரண்டாம் கட்ட நிர்வாகிகளுமே அதாவது இந்த கைதுக்கு பயந்து போறது வந்து ஒரு நம்ம வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் தான். 2 பேர் மேலதான் வழக்கு பதிவாயிருக்கு. இவர் மேலையும் தான், புஷி ஆனந்த் மேலையும், நிர்மல்குமார் மேலும் தான் இருக்கு. மற்ற யார் மேலேயும் வழக்கு பதிவாகல. ஆனா அவர்களும் சேர்ந்து தலைமறைவானதுதான் வந்து ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயமா இருக்கு. நிச்சயம். அதாவது விஜய் அவர்கள் வந்து முடிவெடுக்க கொஞ்சம் தடுமாறாரு அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. அதாவது ஒருவேளை அவர் ரொம்ப பொறுமையா நிதானமா முடிவெடுக்கணும்னு யோசிக்கிறாரோ தெரியல. இந்த நிதானமும் பொறுமையும் எல்லா நேரமும் கை கொடுக்காது. நிதானமும் தெளிவும் தேவைதான். ஆனா பொறுமையும் ஒரு அளவுக்கு தான். ரொம்ப பொறுமையா இருந்தா அரசியல் வந்து ஈடுபட முடியாது. ஏன்னா ஆளுமை அப்படிங்கிறது அந்த டிசிஷன் மேக்கிங் தான். சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்கிறதுல தான் நீங்க வந்து சரியான ஆளுமையா இருக்க முடியும். நம்ம ஆறாம பொறுமையா சாப்பிட்டு சாயந்தரம் தேடுவோங்கிற மாதிரி அதுவும் 16 நாள் வந்து நாங்க துக்கம் அனுசரிச்சுட்டு இருக்கிறோம், அதுக்கப்புறம் இருக்குது அரசியல் அப்படிங்கிற ஆதவ அர்ஜுனாவுடைய பேட்டிங்கிறது. அப்ப எந்த சம்பவம் நடந்தாலும் நீங்க 16 நாள் வெயிட் பண்ணி தான் பாப்பீங்களாங்கிற கேள்வி. விஜயகாந்த் இருந்திருந்தா எப்படி ஸ்பாட்ல நடந்திருப்பாருங்கிறதும் சோசியல் மீடியால வரக்கூடிய ஒரு விஷயமா. கண்டிப்பா. இப்ப நம்ம வந்து விஜய் அவர்களை விமர்சிக்கணுங்கிறதை தாண்டி யதார்த்தத்தை நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்ப விஜய் அவர்கள் மேல நமக்கு வந்து விருப்பு வெறுப்பா இல்ல சரியா பார்க்க நமக்கு யதார்த்தத்தை சொல்றோம். விஜயகாந்த் அவர்களை கம்பேர் பண்றாரு. நான் வந்து இப்ப எம்ஜிஆர் அவர்களை வந்து பின்பற்றி வராரு. விஜயகாந்த் அவர்களை வந்து ஏன்னா அவர் தான் எடுத்து காட்டுறாரு. அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் இரு பக்கமும் காட்டுறாரு. விஜயகாந்த் அவர்களே என்னோட அண்ணன் அப்படின்னு அவரை பின்பற்றி வராங்கிறார். ஆனா களத்துல விஜயகாந்த் அவர்கள் எப்படி இருந்தார்? நம்ம சில வீடியோக்கள்லாம் வைரல் ஆச்சு. விஜயகாந்த் அவர் வந்து களத்துல நின்று அந்த கூட்டத்தை ஹேண்டில் பண்ற விஷயங்கள். அப்ப அந்த அளவுக்கு அந்த ஆளுமை இருக்கணும். அப்ப அதை விஜய் அவர்கள் தவற விடுறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. குறிப்பா எம்ஜிஆர் அவர்களுமே மக்களோட மக்களா இருந்தார். மக்களை கட்டி பிடிச்ச ஆற தலைவி. அவரும் தான் ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா இருந்தாரு. அதெல்லாம் இவர் தவற விட்டுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டா இனி வருங்காலங்கள்ல சரி பண்ணாருன்னா நிச்சயமா அவருக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இல்லைன்னா இப்படியே போனா இந்த ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது சினிமாவுக்கு வேணா சரியா இருக்குமே தவிர அரசியல் காலத்துல வந்து இவர் இன்னும் சந்திக்கணும், மக்களுக்காக குரல் கொடுக்கணும். ஏன்னா சினிமால இதே காட்சிகள் வந்து காட்சிகள் தான் நம்ம சர்க்கார் நினைக்கிற சர்க்கார் படத்துல வந்து இதே மாதிரி தான் எதிர்கட்சி பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இவர் அரசியலுக்கு வர வேண்டிய சூழல் வரும். மக்களோட மக்களா நிப்பாரு. இதெல்லாம் இருந்த காட்சி தான். ஆனா அதே மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க. தொண்டர்கள் எல்லாம் ஆர்வமா எதிர்பார்த்தாங்க நைட்டா திரும்பி வந்து மக்களோட மக்களா நிப்பாருன்னு. ஆனா 16 நாளா அவர் வெளியவே வரல. அவரை பாக்குறதே கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவர்கள் மேலதான் வழக்கு. சொல்லுமே நம்ம 2 பேர் மேலதான் வழக்கு. விஜய் அவர்கள் மேல கூட வழக்கு இல்ல. அவரு வெளிப்படையா வரலாம், பிரஸ் மீட் வச்சிருக்கலாம், இல்ல மக்களோட மக்களா சந்திச்சிருக்கலாம். அது தடுக்க தான் செய்வாங்க. இப்ப ஆளுங்கட்சி வந்து அந்த அனுதாபத்தை அடைய விடாமலும் மக்களை சென்று சேர விடாமல் தடுக்க தான் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அவர்கள் ஆட்சியை தக்க வைக்கணும். அவர்கள் திமுக அரசியலை சரியா பண்ணுது. அவர்களோட ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னோட பையனுக்கு பவரை கொடுக்கணும். அதுக்கு எப்படியாவது என்ன விலை கொடுத்தாவது ஆட்சியை வந்து மகனுக்கு கொடுக்கணுங்கிறது எல்லா வேலையும் சரியா செய்யறாரு. அமைச்சர்களும் அவர்கள் வந்து அவங்களோட வேலைகளை சரியா செய்யறாங்க. இன்னைக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சாதிச்சிட்டார். அவர் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன? விஜய் முடக்கணும்.
செஞ்சுட்டார். அது சதி செஞ்சாரோ இல்ல அது இயற்கையாவே அவருக்கான ஒரு நல்ல நேரமோ தெரியாது. ஆனா இடத்துல கிடைச்சிருச்சு அப்படிங்கறத பயன்படுத்திக்க கூட பண்ணிட்டார். அதுதான் ஆளுமை. நம்ம வந்து சரியா தவறாங்கிறது இரண்டாவது. இன்னைக்கு ஆளுமை இருக்கா, அதிகாரத்தை பிடிக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சரியா இருக்குது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உள்ளூர்ல செந்தில் பாலாஜி வந்து நிப்பாருங்கிறத வந்து இதுலயும் செந்தில் பாலாஜி இருக்கிறாருங்கிறத வந்து அவர் பதிவு பண்ணிட்டாருங்கிறது மாதிரியும் மாறிடுச்சு. நிச்சயமா. இப்ப வந்து பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி அங்க வந்து மக்களோட மக்களா போய் நின்னுட்டாங்க. ஆனா இதுல இந்த கேள்வி எழுப்ப வேண்டிய விஜய் அவர்கள் ஒரு வீடியோல கேள்வி எழுப்பினார். ஆனா மக்களோட மக்களா நின்று இருந்தாருன்னா இந்த 41 பேர் யார்? ஏதோ வேற ஏதோ போராட்டத்துக்கு போய் இறந்தவர்கள், அதாவது அரசுக்கு எதிராக போராடினாங்க, அதுல தடியடி தாக்குதல் இறந்திருந்தா நம்ம வந்து அரசை மட்டுமே குற்றச்சாட்டலாம். ஆனா விஜய் அவர்களை பார்க்க தான் வந்தாங்க. விஜய் அவர்களுக்காக ஆட்சி மாற்றத்தை கொடுக்கறதுக்காக வந்தவர்கள். எந்த அரசை எதிர்த்தார்களோ அவர்கள் தான் வந்து நிக்கிறாங்க, இவர் வரல அப்படிங்கிறப்ப அந்த விமர்சனம் வருது. ஆனா விஜய் அவர்கள் களத்துக்கு வந்திருக்கணும். வந்திருந்து இந்த இதெல்லாம் தாண்டி வந்திருந்தாருன்னா இன்னைக்கு அவருக்கு ஒரு பேர் இருந்திருக்கும், திமுக இன்னும் விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கும். ஆனா இது பின்னாடி சதி இருக்கா இல்லையாங்கிறது சிபிஐ விசாரிச்சாதான் தெரிய வரும். இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சிபிஐலையும் தெளிவா சொல்லியிருக்காங்க, மாதம் அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த சிபிஐ விசாரணை மற்ற சிபிஐ விசாரணைகள் போன்ற வந்து வருஷ கணக்குல நீட்டிக்குமாங்கிற ஒரு கேள்வியும் இந்த விஷயத்துல வந்து எழுது. நிச்சயமா வந்து ஒரு சிபிஐயோ இல்லை ஒரு தனிப்பட்ட குழு அமைச்சாலோ நம்ம வந்து அது வந்து விசாரணை கொஞ்சம் தாமதமாக தான் போகும். ஏன்னா அது ஆழமான விசாரணைகள் தேவை. இன்னொன்று இந்த வழக்கை கையளிக்கவே நாட்கள் ஆகுது, கிட்டத்தட்ட 16 நாள் ஆயிருது. அப்படிங்கிறப்ப இதில் எவ்வளவோ ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கும், அது முக்கியமான சில சதிகள் நடந்திருந்தாலும் கூட அவர்கள் தலைவர் இருப்பாங்க. இன்னொன்று இங்கே ஆளும் அரசும் வந்து அதுக்கு உறுதுணையாக இருந்திருந்தா அப்போ நிச்சயமா ஆதாரங்கள் இருக்காது. ஏன்னா காவல்துறையினர் வந்து அவர்களே அவர்களை காட்டி கொடுக்க மாட்டாங்க, ஆதாரங்கள் அளிக்கப்படும். இல்லை ரவுடிகளை இறக்குனாங்களா, இல்லை காவல்துறையினர் மப்பியில் போயிட்டு பிரச்சனையை பண்ணிவிட்டாங்களா, திமுக தொண்டர்கள் இருந்தாங்களாங்கிறதுலாம் ஆழமாக விசாரிக்க வேண்டியது இருக்கு. அப்போ அதெல்லாம் அதுக்கான சாத்தியங்களே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் திமுக வந்து இதில் வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க. அதாவது வழக்கு போட்டவங்களெல்லாம் மிரட்டுறது. எவ்வளோ பெரிய காட்டாட்சி நடத்துறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போடுறாங்க, 2 பேர் வழக்கு போடுறாங்க. அதுல ஒருத்தர் வந்து எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க, நான் ஏதோ தெரியாம கையெழுத்து போட்டேன், ஏதோ கேட்டாங்க நான் போட்டேன்ட்டு சொல்லிட்டு போறாரு. அவரை பேட்டி எடுக்கும்போது நமக்கு தெரியாத ஒரு பயத்திலையும் அச்சத்திலையும் இருக்காரு. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது என்னன்னா, இந்த வடிவேல் காமெடி ஒன்று சூனாப்பானால ஆடு தொலைஞ்சு போச்சுன்னு பிராது கொடுப்பான். அப்புறம் விசாரிக்கும் போது பார்த்தா மிரட்டுற பயப்படாதரா சொல்லு அப்படின்னா, அப்ப ஆடு தொலைஞ்ச மாதிரி கனவு கண்டேன் அப்படின்பா. அந்த கதை தான் சூனாப்பானாவாக நடக்கிறது திமுக அரசு. இந்த பிராது கொடுத்தவங்கலாம் ஆடு திருடு போனதா கனவு கண்டங்கிற மாதிரி தெரியாம கையெழுத்து போட்டேங்க அப்படிங்கிறாங்க. ஆனா ஒருத்தர் அதை பகிரங்கமா வீடியோ ஒன்று போட்டார், மிரட்டுறாங்க அப்படிங்கிறத பகிரங்கமா சொன்னாங்க. அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க, அவங்களையே மிரட்டி பாக்குறாங்க. அப்படிங்கிறப்ப இவர்கள் செஞ்ச விசாரணையில் என்ன உண்மை வெளி வந்திருக்கும்? அப்ப இந்த எஸ்ஐடி எதுக்கு? அதனாலதான் உச்சநீதிமன்றமே அதை ரத்து செஞ்சிருச்சு. அது மிகப்பெரிய ஒரு கொட்டுன்னு தான் பார்க்கணும். மிகப்பெரிய சவுக்கடியை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்குன்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா மதுரை உயர்நீதிமன்றம் எடுக்குன்னா அதனோட ஜுடிஷரி கீழே வர்றதுனால, கரூர் மாவட்டம்ங்கிறதுனால மதுரை டிவிஷன் பெஞ்ச் வந்து எடுக்கிறாங்க. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு எப்படி தெரியாமல் போகுது? ஒரு கேஸ் லிஸ்ட் ஆகிறப்ப இது இங்கே நடந்ததுங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். அதையும் ஒரு நீதிபதி, தனிநபர் நீதிபதி எடுத்து அதில் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு தலைமை பண்புள்ளேன்னு தன்னுடைய சொந்த கருத்தை வந்துட்டு அரசியல் கருத்தாக அந்த இடத்துல வெளிவரும்பொழுது அதுவும் விமர்சனத்துக்குள்ளானது. அது பற்றி நிறையா ட்வீட் பண்ணவங்களோ மற்றவங்களோ அதை வந்து பேசினவங்களோ யூடியூபர்ஸும் நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. விஜயோட கூட்டம் நடந்த ஒரு விஷயத்துக்காக புதிய தலைமுறை தொலைக்காட்சியும் கேபிளில் முடக்கப்பட்டது, அரசு கேபிள். நிச்சயமா நம்ம பார்த்தோம், நீங்க சொன்ன மாதிரி நீதிபதி அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்றாரு, அவர் தனிப்பட்ட கருத்துகளையும் சொல்றாரு. அந்த வழக்குக்கு விஜய் ஆளுமை இருக்காரா இல்லையாங்கிற விமர்சனம், அவர் வந்து ஒரு விமர்சகர் கிடையாது. இப்ப நம்ம எல்லாமே ஒரு விமர்சகர்கள் வந்து அரசியலை பார்த்து விமர்சனம் பண்றோம், நம்ம சொல்றது ஓகே. ஒரு நீதிபதி வந்து ஒரு அரசியல் விமர்சகர் மாதிரி நடந்துக்கிறாரு, தனிப்பட்ட கருத்து வெறுப்புகளையும் தனிப்பட்ட அரசியல் கருத்துகளையும் சொல்றாரு. ஏன் அவர் வந்து அப்படி சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. ஏன்னா அவர் திமுகவோட நெருக்கமா இருக்காரு, அவரோட பின்புலங்கள் திமுகவோட சேர்ந்து இருக்குது. குறிப்பா அவரோட வீட்டு திருமணத்திற்கு முதலமைச்சர் போய் கலந்துக்கிறாரு. இதெல்லாம் தான் சமூக வலைதளங்கள்ல பகிரப்படுது. அப்ப இவர் ஒரு நீதிபதியா இருந்தும் ஒரு அரசியல் தலைவர் அவரோட இதுல கலந்துக்கும் பொழுது அது விமர்சனங்கள் வரதான் செய்யும். நீங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பு அதோட இணைச்சு பார்க்க தான் படும். இங்க எல்லாம் எதுவுமே அரசியல் இல்லாமல் இல்லை. அப்ப நீதிபதிகளும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இல்லைங்கிற ஒரு விஷயத்தை வெளியே காட்ட வேண்டியது. ஏன்னா அவரோட செயல்பாடு அப்படி இருக்குது. ஒருவேளை அவர் நியாயமான செயல்பாடா நடந்திருந்தாருன்னா இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஏன் அந்த கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும்? இவரோட தீர்ப்புகள் சரின்னா உச்சநீதிமன்றம் அதை என்டோஸ் பண்ணிருக்கணும் இல்லையா? அப்ப பண்ணலைங்கிறப்ப அவரோட தீர்ப்புகளும் அவரோட கருத்துக்களும் தவறு. அதுதான் உச்சநீதிமன்றம் சொல்லுது. தனிப்பட்ட கருத்துக்கள் எதுக்கு சொல்றீங்க, எதுக்கு வந்து இதை வந்து கிரிமினல் வழக்கா பதிவு பண்றீங்க? அப்ப இவரோட செயல்பாடு தவறுங்கிறது நமக்கு புரியுது. இதை விமர்சிச்சவர்கள் எதுக்கு நீங்க வந்து சிறையில் அடைக்கிறீங்க? அதாவது நீதிமன்றத்தை அவமதிக்கிறீங்க, நீதிபதியை அவமதிக்கிறாங்க. எத்தனையோ அவமதிப்புகள் நடக்குது. நம்ம பிரதமரை விமர்சிக்கிறாங்க, உள்துறை அமைச்சரை விமர்சிக்கிறாங்க, அவர் நாட்டை ஆளக்கூடிய பிரதமரையே விமர்சிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் இவர்கள் வந்து நடவடிக்கை எடுத்தாங்களா? ரசிச்சு வேடிக்கை பார்க்கறாங்க. ஆளுநர் மேல தாக்குதல் நடக்குது, பெட்ரோல் வெடிகுண்டு போடுறாங்க, அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கல. அவன் பெட்ரோல் வெடிகுண்டு போட்டோம்னா வெளியே விடுறாங்க. இந்த அளவுக்கு அவங்க மேல குண்டாஸ் போடல, அந்த அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கே தவிர
இன்னைக்கு கருத்து சொல்றவங்க திமுக எதிராக இருக்கவங்க மேல குண்டாசு போடுறாங்க, யூடியூபர்ஸை கைது செய்யறாங்க. கைது இப்ப நம்ம விமர்சிக்கிறோம், நாளைக்கு நம்மளையுமே கைது செய்வாங்க. அதுக்கெல்லாம் நம்ம வந்து அச்சப்பட போறதோ பயப்பட போறதோ இல்லை. சரி, நீதிமன்றத்தை மதிக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? நான் சமீபத்தில் இப்ப நடந்த ஒரு உதாரணத்தை காட்டுறேன். 100 உதாரணங்கள் காட்டலாம். திமுக வந்து நீதிமன்றத்தை எங்கெங்கெல்லாம் வந்து நீதிமன்ற அவமதிப்பு செஞ்சிருக்கு நம்ம 100 உதாரணங்களை காட்டலாம். அதுல ஒன்னு குறிப்பா சொல்றேன் பாருங்க. அண்ணன் டிஆர்பி ராஜாவே எடுத்துக்கோம். இந்த கரூர் சம்பவத்துல தலைமறைவான அண்ணன் டிஆர்பி ராஜாவே எடுத்துக்கோமே. அவரோட சொந்த மாவட்டத்துல மன்னார்குடியில அங்க இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துல அந்த வணிக வளாக கட்டணம் நடத்துறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா முறைகேடு நடக்குதுன்ட்டு ஏற்கனவே கடை நடத்தினவர்கள் வழக்கு போட்டாங்க. உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கு. அந்த வழக்குல என்ன சொல்றது, உயர்நீதிமன்றம் என்ன சொல்லி நிறுத்தி வைக்க சொல்றாங்க. இப்போதைக்கு அது விசாரணை முடிவு வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு ஒதுக்கீடும் கொடுக்க வேண்டாம், நிறுத்தி வைங்கிறாங்க. ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர் காப்பியை மீறி இன்னைக்கு திமுக ஆதரவானவர்கள் அங்க கடை நடத்துறாங்க. அப்ப கோர்ட்டோட தீர்ப்பை மீறி திமுகவினர் கடை நடத்துறாங்க. அமைச்சரே வந்து தொடங்கி வச்சுட்டு போறாரு, அதை நடத்துறாங்க. கேட்ட அமைச்சர் சொல்றாரா, பாத்துக்கலாம், அதெல்லாம் நம்ம கோர்ட் சொன்னா என்ன நம்ம கேட்கணுமா, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்றாரு. ஸோ இந்த அளவுக்கு இவர்கள் தரம் தாழ்ந்து போய்கிட்டு இருக்காங்க. இவர்கள் வந்து சொல்றாங்க நீதிபதி விமர்சிச்சு ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு வரி எழுதிட்டாங்களாமா, சந்தேகத்தை எழுப்புறாங்க. நீதிபதியோட வீட்டு திருமணத்துக்கு முதலமைச்சர் போறாரு, இவரோட கடந்த காலங்களில் திமுகவோட இணக்கமா இருக்காங்களே, இவங்க குடும்ப உறுப்பினர்கள் திமுகவினரா இருக்காங்களே, அப்ப இவர் வந்து சாதகமா கொடுத்திருப்பாரு தானே அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பும் பொழுது உடனே கைது செஞ்சு சிறையில் அடைக்க வேண்டிய அவ்வளோ ஒரு சர்வாதிகார போக்கு ஏன் அப்படிங்கிற கேள்வி வருது. நிச்சயமாக புதிய தலைமுறையினுடைய முடக்கம்ங்கிறது வந்துட்டு அதுக்கு பத்திரிகையாளர்களுடைய போராட்டங்கள் நடைபெற்றது. நிறைய தரப்புல இருந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. 3 நாளுக்கு அப்புறம் தான் அந்த செய்தியை நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறது வந்துட்டு தலைவர்கள் நிறைய பேர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனாலும் அந்த முடக்கம் அப்படிங்கிறது முழுமையாக வந்துட்டு இதாகலை. அதுக்கான ஒரு சொல்யூஷனுங்கிறது கிடைக்காம அந்த பிரச்சனை வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் நம்ம சொன்ன மிகப்பெரிய ஊடகம் அது. நிச்சயமாக, அதாவது புதிய தலைமுறை, நீங்க சொன்ன புதிய தலைமுறைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஊடகம். அவர்களோட பார்த்தோம் செய்தி பாமர மக்கள் எந்த அளவுக்கு போய் சேருது அப்படிங்கிற பார்த்தோம். பிரதானமான ஊடகங்கள்ல ஒரு ஊடகமா இருக்குது. அதாவது கருத்து சுதந்திரம் எந்த அளவுக்கு பறிக்கப்படுது, எந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகாரமான ஒரு காட்டாட்சி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதாவது நீங்க கருத்தால எதிர்கொள்ளலாம். நீங்க மத்திய அரசு விமர்சிக்கிறாங்க, எல்லாமே எவ்வளவோ நடக்குது. அப்ப நீங்க இங்க பிரதமரே எதிர்த்து பிரதமர் மேடையில பேசுறீங்க, பிரதமர் வர இடத்துல பிரதமரே எதிர்த்து பேசுறீங்க, அவருக்கு எதிரான கருத்துக்கள் நீங்க செய்றீங்க. ஆனாலும் அதை வந்து கருத்தியெல்லாம் எதிர்கொள்றாங்க. ஆனா அந்த அதை பொறுத்துக்க முடியாத அப்படி இருக்காங்க. அதாவது சர்வாதிகாரம் ஒரு சின்ன ஒரு விமர்சனத்தை கூட தாங்க முடியாம இருக்காங்க. இது வந்து ஒரு அழிவுக்கான காரணம் இதுன்னு எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அதான் இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பாறை இல்லைன்னு கெடும் அப்படிங்கிறான். விமர்சனம் செய்யாத ஒருத்தர் இருந்தானா ஒரு மன்னன், அவனுக்கு வந்து சீக்கிரமா அழிவு வரும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு விமர்சனத்தை பொறுத்துக்க முடியல, ஒரு குறைகளை சுட்டி காட்டினா அதை ஏத்துக்க முடியல. பார்த்தோம்னா நம்ம கூட்டணி கட்சிகள் தோழமை சுட்டுதல் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப அதுவும் செய்யறது இல்லை. ஏன்னா அந்த தோழமை சுட்டுதல் செஞ்சா சீட்டு கிடைக்காது, உரிய அங்கீகாரம் கிடைக்காதுங்கிறதுனால அவர்களை மிரட்டி வச்சுட்டாங்க. நீ கூட்டணி கட்சிகளுமே தோழமை சுற்றுதல் கூட செய்யறது இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப அந்த அளவுக்கு தான் ஒரு மோசமான சூழல் போய்கிட்டு இருக்கு. அதாவது நீதிபதி பேரை சொல்லி இவர்கள் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. நீதிபதி விமர்சிச்சுட்டாங்க, அதனால கைது செய்யறோம், நாங்க வந்து சட்ட ஒழுங்கு பண்றோம். ஆனா வந்து உண்மைக்கு என்னன்னா இவர்களை விமர்சிக்கிறவங்களை மட்டும் தான் கைது செய்யறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இப்போ நிச்சயமாக அவருடைய ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு எக்ஸில் வந்துட்டு அவர் ட்விட் ஒன்று பண்ணியிருந்தாரு. அது வந்து ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக இருக்குன்னு ஆளும் அரசுலேருந்து எல்லாருமே வந்து எதிர்ப்பெல்லாம் பயங்கரமாக இது பண்ணாங்க. வழக்குப்பதிவும் அதுக்கு செய்யப்பட்டுங்க. ஆனால் ஆதவ அர்ஜுனா வந்து டெல்லி போகிறாரு, எல்லா ஊருக்கும் போகிறாரு, தனி ஃப்ளைட்டில் போகிறாரு, வராரு, பேட்டியெல்லாம் கொடுக்குறாரு, எல்லா இடங்களையும் பேசுகிறாரு. ஆனால் ஒரு இடத்தில் கூட திமுக அரசு ஆதவ அர்ஜுனாவை கைது செய்வோ அவருக்கு எதிரான ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இன்னைக்கு யூடியூபர்ஸும் சரி வெளியில சமூகங்களும் நிறைய பேர் பேசியிருக்கேன். ஏன் ஆதவ அர்ஜுனா மீது மட்டும் ஒரு கரிசனம் காட்டுது அரசு அப்படின்னு? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஆதவ அர்ஜுனா அவர்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம புசி ஆனந்தா இருக்கட்டும், நிர்மல்குமார் அவர்களாகட்டும், யாரையுமே இவர்கள் கைது செய்யலை. வழக்கு மட்டும் போட்டாங்க. மிரட்டுறது, அதாவது மிரட்டி பார்க்கறது. இவர்களுக்கு என்னன்னா கைது செஞ்சா அது எதிர்வினை ஆகும்னு அவர்களுக்கு புரியுது. ஏன்னா 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்காங்க. இவர்களை கைது செஞ்சா அடுத்து விஜய் அவர்களை கைது செஞ்சிருவாங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் பரவச்சுன்னா அவர்களோட தொண்டர்களும் ரசிகர்களும் கொதித்து எந்திரிச்சிருவாங்க. ஏன்னா ஏற்கனவே இவர்கள் வந்து அந்த பதிவு வேற அவர் போட்டு போயிட்டார். சென்சி புரட்சி நடக்கும், நேபாள் மை நடக்கும்னு வந்து ஒரு மிரட்டலை விட்டுட்டு போயிட்டாரு. அப்ப இவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டுச்சு. சரி, இதுக்கு மேலேயும் போனா ஒரு லெவல் ப்ரெஷர் கொடுத்துட்டோம், மிரட்டிட்டோம், அந்த பிரச்சாரத்தை நிறுத்திட்டோம், இதுவே போதும், இதற்கு மேல போனா இன்னும் வந்து மக்கள் கிளர்ச்சி எழுந்துருவாங்க அப்படிங்கிற அந்த பயத்தின் காரணமாக வச்சுட்டாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா புசி ஆனந்த் அவர்களையும் நிர்மல்குமார் அவர்களையுமே கைது செய்ய முடியாட்டி நீங்க இன்னும் நொட்டோரியஸ் கிரிமினல்ஸை எப்படி நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவீங்க? இதை விட இவர்களையே தேடி பிடிக்க முடியல அப்படின்னா இத்தனை நாளா கையாளாகாத அரசா இருக்கா? நீங்க வழக்கு பதிவு பண்ணிட்டீங்க, தேடப்படும் குற்றவாளின்னு சொல்றீங்க, ஏன் உங்களால தேடி பிடிக்க முடியல? அப்ப தமிழக அரசு கையாளாகாம இருக்குதா? அப்ப இந்த லட்சணத்துல தானே கரூர்ல நீங்க பாதுகாப்பு கொடுத்துருப்பீங்க. ஒரு சாதாரண 2 பேர் ஒரு அரசியல் தலைவர்களா இருக்காங்க, அவர்களை உங்களால பிடிக்க முடியல. அப்ப இன்னும் மோசமான ஆட்கள் வந்து கரூர்ல போயிட்டு ஏதாவது பண்ணியிருந்தா திமுகவோ இல்ல வேற யாரோ பண்ணாங்களோ, யாரு பண்ணாங்கிறது உங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நாங்க நம்புறது. அப்ப திமுக அரசு மேல நிர்வாக தோல்விங்கிறத நம்ம குற்றச்சாட்டி தானே ஆகணும். ஸோ இதுதான் பிரச்சனை.
இப்போ தாவேக்காவில் விஜயை தாண்டி ஒரு முகம் இல்லை, வந்து மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய அளவிற்கு மற்ற கட்சியில் நல்ல சிறந்த பேச்சாளர்கள் இருக்காங்க, கட்சியினுடைய கொள்கைகளை எடுத்துகிட்டு போய் பேசுகிற அளவுக்காச்சும் ஆட்கள் இருக்காங்க. இங்கே விஜயும் பேச மறுக்கிறார், கட்சியில் மற்றவர்களும் வந்துட்டு ஊடகங்களை வந்து சந்திக்க மறுக்கிறாங்க. விஜய் வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கூட வச்சு வந்து எங்கள் இடத்துலையும் வந்து விஜய் பேசவே இல்லை. இப்படி ஒரு குற்றச்சாட்டு அந்த கட்சி மேலே இருக்குது. இப்படி ஒரு அரசியல் கட்சி ஊடகவியாளர்களை சந்திக்காமல் எப்படி வந்து அரசியல் தளத்தில் வந்து ஒரு இடத்த பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக வந்து சவாலான விஷயம்தான். அதாவது அதுக்கு அவர் படத்திலே ஒரு டைலாக் வரும், எதிர்கட்சியினர் சொல்லுவாங்க எங்கள் தலைவன் முகம் ஒரு பிராண்டு, அதை வச்சு நாங்கள் அரசியல் பண்ணுவோம் அப்படிம்பாங்க. அது இவருங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் தலைவர் தான் எங்கள் பிராண்டு, இன்னும் சின்ன என்னன்னு தெரியாது, தாவேக்கான்னு எல்லாம் சொல்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டுங்கிறாங்க, எந்த சின்னத்தில் போட போகிறாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு சின்னம் வாங்கணும், அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தணும். ஆனால் இது வரைக்கும் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் முகத்தை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு அது அவரோட பிராண்ட் அம்பாஸ்டர், தாவேக்காவோட பிராண்ட் அம்பாஸ்டராக விஜய் அவர்களை காட்டுறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரப்போகுதுங்கிறது பின்வரும் காலங்களில் அவரோட செயல்பாடை பொறுத்தும் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தி அதை ஓட்டா மாத்துறதுலேருந்து தான் இருக்குது. ஆனால் சவாலான விஷயம் தான். 234 தொகுதியிலுமே விஜய் அவர்கள் நிற்கிறதா நினைச்சிட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாரு. எல்லா தொகுதியிலும் நான் தான் 230 கும்மிடிப்பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நான் தான் நிற்கிறேன்னு நினைச்சிட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாரு. அது ரசிகர்களும் போடலாம், தொண்டர்கள் போடலாம், பொதுமக்களோட ஓட்டையும் வாங்கணுமே. அவர்களுக்கு வந்து என்ன செய்ய போறோங்கிறத சொல்லணும், இன்னும் மக்களை சந்திக்கணும். இந்த பிரச்சாரம் வந்து எடுபடாது. இது வந்து வார ஒர்க்கா வரது வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக தான் செய்யும். அது வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து விமர்சனம் செய்யதான் படும். ஏன்னா சனிக்கிழமை காலையில ஃபிளைட்டை பிடிச்சி வராரு, திரும்ப சாயந்தரம் ஃபிளைட்டை பிடிச்சி போயிடுறாரு, ஸ்கூல் பையன் வந்துட்டு போற மாதிரி ஸ்கூலுக்கு வந்துட்டு ஸ்கூல் விட்டு போற மாதிரி போயிட்டு இருக்காரு. அது வந்து சரி வராது. ஒரு நாள் தங்கி மக்களா சந்திச்சு அதையே அவர் வந்து செய்ய தயங்குறாருன்னு தெரியல. அவர் ஒரு அந்த கரிஸ்மா போயிடும், மக்கள் வந்து எளிமையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த அது எனி டைம் அவைலபிளா இருந்தா அந்த டிமாண்ட் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரோ, அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா கையாளுறாரோன்னு தெரியல. ஏன்னா அதனாலதான் அந்த கூட்டம் கூடுது. பாக்குறது அரிதா இருக்கும் பொழுது பாக்குறதுக்காக ஆர்வமா வராங்க, அந்த கூட்டம் வருது அப்படிங்கறது அந்த ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்துறாரோ, அந்த சைக்காலஜியா அவர் யூஸ் பண்றாரோன்னு பாக்குறோம். ஆனா மக்கள் அப்படி பயன்படுத்த நினைச்சாருன்னா தூக்கி எறியப்படுவார். மக்களோட மக்களா இல்லாம எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ விஜயகாந்த் அவர்கள் மாதிரியோ மக்களோட மக்களா வராட்டி தாக்கு பிடிக்க முடியாது. விஜயகாந்த் அவர்களே பல சவால்கள் எதிர்கொண்டார். அவரே எந்த நிலைமைக்கு ஆக்குறாங்கன்னு பார்த்தோம். ஸோ விஜய் அவர்கள் வந்து இன்னும் மக்கள் மத்தியில் போகாட்டி நாளைக்கு மக்களும் கைவிட்டுருவாங்க. இதே தொடர்ந்துச்சுன்னா மக்களும் நாளைக்கு கைவிட்டுருவாங்க. தனிச்சு நிற்க தான் வேணும் அப்படிங்கிறத சூழல். ஒரு கட்டத்தில் விஜயகாந்த் வந்து பிரஸ் மீட்டை ஹேண்டில் பண்ற விதத்தின் மூலமா விஜயகாந்த் விமர்சிக்கப்பட்டார், அதிகமாக தாக்குதலுக்கு உள்ளானாருங்கிறத கூட யோசிச்சு கூட விஜய் பின்வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விஜயகாந்தை பார்த்து வந்து மீடியாக்களை வச்சு கூட நம்மளை காணல் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறதுனால விஜய் அவாய்ட் பண்ணலாமா? இல்லை, மீடியாவை அவாய்ட் பண்ணுறதும் கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். அது என்னன்னா அது சில நேரங்களில் கேள்விகள் எதிர்கொள்ள முடியாது, மீடியாவோட தாக்குதலை எதிர்கொள்ள முடியாதுங்கிற ஒரு சூழலாக இருக்கலாம். 2ஆம் கட்ட தலைவர்களையாவது வந்து அடிக்கடி மீடியாவை பார்க்க விடணும். அது அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்குது. மீடியாவை 2ஆம் கட்ட தலைவர்கள் பார்த்தாங்க. ஆனா இந்த சம்பவத்துல வந்து யாருமே பதில் சொல்லல. அது 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கவர்களுமே என்ன சொல்றது தெரியாம தலைமறைவாயிட்டாங்க. அவர்கள் விமர்சிக்கப்பட்டாங்க. நானும் ரவுடிதாங்கிற மாதிரி என்னை தேடுறாங்கன்னு எல்லாம் ஒழிச்சுட்டு இருந்தாங்க. மீம்ஸ் எல்லாம் பார்த்தோம். அப்ப என்னன்னா அவர்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இப்ப என்ன ஸ்டாண்டு, யாரோட கூட்டணி போக போறீங்க, என்ன இப்ப பாஜகவும் அதிமுகவும் ஆதரவு கொடுத்தாங்க, உடனே அது வந்து கூட்டணிக்கான அச்சாரம்னு சொல்லப்பட்டது. அவர்கள் விஜய் தரப்புல இருந்து எந்த ஒரு மறுப்பும் சொல்லல, எந்த ஒரு ஆமோதிப்பும் இல்லை. ஆமா நாங்க சேர போறோம், திமுகவை எதிர்கொள்ளணும்னா இப்படி நாங்களாம் ஒன்று சேர்ந்தது ஆகணும், இப்ப என்னையவே இந்த பாடுபடுத்துறாங்க, இதுக்காக நான் சேர போறேன்னு ஒன்று சொல்லணும். இல்ல என்ன வந்தாலும் நான் பாத்துக்குவேன், தனிச்சு நிக்கிறேன் அப்படிங்கறத இத்தனை நாளா சொல்லல. சோ அதுதான் விமர்சனம் ஆகுது. இப்போ வந்து தாவேக்காவை சேர்ந்த பன்னீர்செல்வம்ங்கிற ஒரு கூட வந்துட்டு பணத்துக்காக தான் என்னோட கணவர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லி அவருடைய மனைவி வந்து காணொலி காட்சி மூலியமா பேசினதில் வந்துட்டு அவங்களும் தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற சம்பவங்களும் இறங்கியது. இன்னொரு பக்கம் செல்வராஜுங்கிறவர்கிட்ட வந்து அதிமுகவினர் வந்து யார் கையெழுத்தே வாங்கினாங்க தெரியாது, கேட்டாங்க நாங்கள் போட்டு கொடுத்தோம் கையெழுத்து அப்படிங்கிற இதுவும் வந்துட்டு விமர்சனத்துக்குள்ளாகி வந்து பார்க்கப்படுது. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது நம்ம? நிச்சயமா அது திமுக வந்து பணபலத்தையும் அதிகார பலத்தையும் பண்றாங்க. இன்னொன்று வந்து ரவுடிசம் அப்படின்னாலே அது திமுகவுக்கு வந்து பேர் போனது அப்படின்னு சொல்லுவாங்க. மிரட்டி பார்க்கறது, அதான் நம்ம சொன்னோம். பகிரங்கமா மிரட்டுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு போனவங்களையும் மிரட்டுறாங்க, பத்திரிகையில பேசுறவங்களையும் மிரட்டுறாங்க, கருத்து சொல்றவங்களையும் மிரட்டுறாங்க. நாங்கள் ஒரு விமர்சனம் வச்சோம்னா அந்த விமர்சனத்துக்கு பதில் விமர்சனம் கொடுங்க. இப்படி இல்ல அப்படின்னு நிரூபிச்சு காட்டுங்க. சதி இல்ல, சூழ்ச்சி இல்ல, நாங்க வந்து மக்களுக்காக இருக்கோம், செயல்பாட்டில் காட்டுங்க. இப்ப நம்ம அஜித்குமார் அவர்களோட வழக்க சொன்னோம், கஸ்டோடியல் டெத். அதுக்கப்புறம் இப்ப மதுரையில ஒரு இளைஞர் வந்து கஸ்டோடியல் டெத் ஆயிருக்காரு. அப்போ காவல்துறையோட கட்டுப்பாட்டுல இருந்து ஒருத்தர் இறந்திருக்காரு, தப்பிச்சு போயிட்டு ஒரு இதுல விழுந்து இறந்துட்டதா சொல்றாங்க. அப்ப அது காவல்துறையோட அஜாக்கிரதையால தான் ஏற்பட்டது. அப்ப அதற்கு காவல்துறையை பொறுப்பா வச்சிருக்கக்கூடிய முதல்வர் தான் பதில் சொல்லணும். தொடர்ந்து இப்படி நடக்குது, இதற்கெல்லாம் நீங்க அக்கறை காட்டல, இங்க மட்டும் அக்கறை காட்டுறீங்களா அப்படிங்கிற அந்த சந்தேகம் வரதானே செய்யும். ஸோ இதுதான் பிரச்சனையா இருக்கு.
ஏன்னா ஒரே ஒரு விஷயம், மடப்புறம் அந்த காவலாளி இறந்ததில் கூட முதலமைச்சர் ஃபோன் பண்ணி வந்து சாரிமாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, கேட்டிருக்காரு முதலமைச்சர். ஆனால் விஜய் வெளியிட்ட வீடியோக்களில் கூட தன் மீது ஒரு தவறு இருக்குதுங்கிறத விஜய் எந்த இடத்துலையுமே பதிவு செய்யவே இல்லை. அதை திமுக பக்கம் திருப்புவதாகவும், முதலமைச்சர் வந்து பழி வாங்குறாருன்னா நீங்கள் என்ன நேரடியாக நான் இங்கே தான் இருக்கிறேன், என்னையே பழி வாங்க, என் மக்களை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி விஜய் பேசினதும் வந்துட்டு விமர்சனக்குள்ளாக்கப்படுகிறது. இதே விஜய் அனிதாவினுடைய மரணம் முடிந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்கு ஸ்பாட்டுக்கு அவர் போனது, இது மாதிரி விஜய் வந்து மதுரைக்கு போனது, இதெல்லாம் நடந்தது. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கும். 17ஆம் தேதி விஜய் வந்துட்டு அனுமதி கேட்டு இப்போ போகிறதா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இத்தனை விதிமுறைகள், ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குறதுலேருந்து Z+ பாதுகாப்பில் இருந்து ஊடகங்கள் என்னை பின்தொடரக்கூடாதுங்கிறது வரைக்கும் விஜய் இவ்வளோ நிபந்தனைகளை விதித்து அங்கே சென்று வர்றதுல என்ன இருக்குதுங்க? நிச்சயமா. அதாவது இப்ப கடந்த காலத்துல வந்து அவர் திடீர்னு ஒரு விசிட் பண்ணாரு. அதாவது அரசியலுக்கு ஒரு அச்சாரம் போடும்போது அது விமர்சனங்கள் இல்லாம, ஏன்னா யார் அவர் எதிர்கொள்ள போறாரு, யார் அவர் தாக்குறாருன்னு தெரியாது. அதனால எதிர்த்தரப்பினர் அமைதியா இருந்தாங்க. யாருக்கு எதிராக அவர் அரசியல் பண்ண போறாருன்னு தெரியாதனால யாருமே ஆரம்பத்துல கருத்துக்கள் சொல்லாம இருந்தாங்க. அது நம்ம ஆரம்பத்தில் அதையே சொன்னோம். விஜய் அவர்கள் களத்துக்கு வந்துட்டு அவரோட கருத்தை வைக்கும் பொழுது தான் எதிர்த்தாக்குதல் வரும். அது வரைக்கும் யாரும் தாக்க மாட்டாங்க. ஏன்னா புதுசா பிறந்த குழந்தை மாதிரி எல்லாருமே கொஞ்சுவாங்க. அதுக்கப்புறம் வயசு முதிர போக போக தான் விமர்சனங்கள் வரும். நல்லா படிக்கல, நல்லா செய்யலன்ட்டு ஒவ்வொரு விமர்சனங்களும் வர ஆரம்பிக்கும். அப்படிதான் விஜய் அவர்கள் அரசியல் களத்துல வந்துட்டார். இன்னைக்கு விமர்சனங்களை இவர் வைக்க ஆரம்பிச்சிட்டார். இவர் வந்து ஆளும் அரசுகளை, மத்தியில மாநிலத்தை ஆளக்கூடிய அரசுகள், கடந்த கால அரசியல் எல்லாத்தையுமே விமர்சிக்கிறார். அப்ப அவர்களோட எதிர்வினைகளையும் இவர் எதிர்கொள்ள வேண்டியது வரும். அப்ப இவருக்கு வந்து இப்ப ஒரு அச்சம் வருது. இதுல ஏதாவது ஒரு சின்ன தவறு ஏற்பட்டா திரும்ப விமர்சனத்துக்காகும், திரும்ப பிரச்சனைகளை முகம் கொடுக்க வேண்டியது வரும். அப்படிங்கிறனால அந்த ஒரு முன்னெச்சரிக்கையா செய்யறாரு அப்படிங்கறத பார்க்கலாம். ஆனா இவ்வளவு பயந்துகிட்டு செஞ்சா அரசியல் செய்ய முடியாது. களத்துல வந்து போராடணும். நம்ம பல்வேறு உதாரணங்கள் பார்க்கலாம். இந்திய அளவுல பார்த்தோம்னா யாரெல்லாம் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டரா இருக்காங்களோ அவங்க தான் வந்து பாலிடிக்ஸ்ல வின் பண்றாங்க. மம்தா பானர்ஜி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து ஒரு கள போராளி, தெருவில் இறங்கி போராடுவாங்க. அதனாலதான் அவர்கள் இன்ன வரைக்கும் அசைக்க முடியாம அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா நிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஆந்திரால பாத்தோம்னா எல்லாருமே ஸ்ட்ரீட் ஃபைட் பண்றாங்க. பவன் கல்யாணம் இறங்கி ஃபைட் பண்ணாரு. அதனாலதான் நீங்க ஒரு துணை முதலமைச்சராக இருக்காரு. அதே மாதிரி நம்ம வந்து ரெட்டி அவர்களும் பார்த்தோம்னா களத்துல இறங்கி போனார். இன்னைக்கு கூட முதலமைச்சருமே கூட சுற்றுப்பயணம் பண்ணாரு. தொடர்ந்து வந்து மக்களை சந்திச்சு மக்களோட மக்களா இருந்தாரு. அதெல்லாம் தான் அவருக்கு வந்து ஒரு ஆட்சியை கொடுத்து. ஸோ இந்த மாதிரி மக்களோட இன்னும் அதிகமா போகணும், இறங்கி ஃபைட் பண்ணணும். அதெல்லாம் செய்யாம வீக்லி ஒன்ஸ் ஒரு பேட்டி கொடுத்துட்டோ வீடியோ போட்டுட்டோ அரசியல் பண்ணாருன்னா அவர் மேல கூடிய அக்கறையின் காரணமா சொல்றோம். அவரை விமர்சிக்கிறதுங்கிறது அவர் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நம்ம சொல்றோம். நிச்சயமா. நன்றி.